தற்போது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற முன்னிலை நிலவரம் 89 இடங்கள்ல என்டிஏ முன்னிலை, 63 இடங்கள்ல மகாகத்பந்தன் கூட்டணி முன்னிலை, ஜன்சுராஜ் 4 தற்போது வரைக்கும், அதர்ஸ் 2 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஏறத்தாழ நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜா 121 இருந்து 140 145 வரைக்கும் என்டிஏக்கு கொடுத்திருக்காங்க. மகாகத்பந்தனுக்கு 100ல இருந்து 120 அந்த மாதிரி பார்க்கலாம். சிலர் 80ல இருந்து 110 அப்படின்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் ஆக்சிஸ் மை இந்தியாவோட பார்க்குறேன், 120ல இருந்து 140 என்டிஏக்கு தந்திருக்காங்க. இப்போ ஏறத்தாழ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் தான் வரும், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஈவன் இட்ஸ் டூ ஏர்லி தான், இப்போ 8:45 தான் ஆகுது, ஆனாலும் அதுதான் ட்ரெண்டுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல நம்ம ஒரு 11 மணிக்கு தான் ஃபைனலா சொல்ல முடியும். 10-11 மணிக்கு தான் 4 ரவுண்ட் ஆன விற்பாடு தாங்க. 4 ரவுண்ட் கவுண்டிங் அப்புறம் தான் அது வந்து ட்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். தற்போது இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த நம்பர்ஸே முதல்ல இருக்கும்போது பிஜேபி என்டிஏவுடைய நம்பர்ஸ் ஏறிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியா கூட்டணியோடைய நம்பர் சேச்சுரேட்டடா இருந்துச்சு, பெரிய அளவுல ஒரு சேஞ்ச் அப்படின்னு இல்ல. பட் ஓரளவுக்கு அவங்களும் மேனேஜ் பண்றாங்க. இது ஒரு க்ளோஸ் எலெக்ஷனா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்றது, நீங்க வந்து விக்டரி மார்ஜின் வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ஓட்ஸ்ல வருது அப்படின்னும் போது அந்த ஓட்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா அந்த வெற்றி தோல்வியை எல்லாம் வந்து ஒரு எக்ஸிட் போல் நம்ம கடந்த முறை எடுத்துக்காட்டே தானே, வெறும் 12,000 ஓட்டு தானே. ஒரு எக்ஸிட் போல் கேப்சர் பண்ணுமா, அவ்வளவு துல்லியமாக ஒரு எக்ஸிட் போல் கேப்சர் பண்ணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கு எக்ஸிட் போல்ஸ் பத்தி இருக்கக்கூடிய டவுட்ஸ் எனக்கு இருக்கு. ஏன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்பீனியன் போல்ஸ் மே கோ ராங், எக்ஸிட் போல்ஸ் வந்து கொஞ்சம் சயின்டிபிக் மெத்தடோட அவங்க பண்ணுவாங்க, எக்ஸிட் போல்ஸ்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஸ்ரீராம் சார் மே அக்ரி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேணா அப்படி இருக்கலாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வேணா அப்படி இருக்கலாம். பட் இப்போ நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்து தவறான முடிவுகளை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு கர்நாடகாவே அப்படி இருந்திருக்கு, போன வாட்டி பீகாரை ப்ரொஜெக்ட் பண்ண எக்ஸிட் போல்ஸ் வந்து தவறாக போயிருக்கிறது. அப்போ எக்ஸிட் போல்ஸ் வந்து அந்த ட்ரெஜெக்டரியிலேயே இது வருதா அப்படின்றது இல்ல, ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கும். ஆனா இந்த எக்ஸிட் போல்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸிட் போல்ஸும் வந்து பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் கொடுத்திருக்காங்க. மேபி திஸ் இஸ் a க்ளோஸ் எலெக்ஷன், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷன் அப்படின்னு தான் நான் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ இந்த எலெக்ஷன்ல அந்த விக்டரி மார்ஜின் வந்து நேரோ ஆயிருச்சு, ரொம்ப ஒரு க்ளோஸா ஒரு தேர்தல் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இட் மே பி எனிபடிஸ் கேம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். எல்லாமே இஃப்ஸ் அண்ட் பட்ஸோட தான் நம்ம பேச முடியும். திரு ஸ்ரீராம், அவர் ஷபீர் சொன்னதுல இருந்து தான் நான் கேட்க விரும்புறேன். ரொம்ப க்ளோஸ் காலா இருக்கலாம், எக்ஸிட் போல்ஸ் மே கோ ராங் அப்படின்னு கூட இருக்கலாம். இப்போ யூபி அதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கடந்த முறை ஒரு எக்ஸிட் போல்ஸ் ஒரு ரிசல்ட் இருந்துச்சு, நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்றேன், ஆனா நமக்கு வந்த ரிசல்ட் நிறைய வேற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தயங்குவாங்களோ இப்போ பீகார் மாதிரி மாநிலங்கள்ல அவங்க பெருமையா ஆமா நாங்க இதுக்கு ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிட் போல்ஸ் எடுத்திருப்பாங்களா, இல்ல மகளிர் அவங்களுடைய வாக்குகள் அவங்க வெளியில சொல்றதுக்கான ஒரு தயக்கம் இருக்குமா? அதை நான் அந்த எக்ஸிட் போல்ஸ்ல இருந்து ஒரிஜினல் ரிசல்ட்ஸ் அதை புரிஞ்சுக்க விரும்புறேன். ஓகே, ஜெனரலா எக்ஸிட் போல் நீங்க அந்த நம்பரை விட அந்த ட்ரெண்டை தான் நான் பார்ப்பேன். வெதர் அந்த ட்ரெண்ட் கரெக்டா இருக்கா அப்படிதான் நான் பார்ப்பேன். ஓரளவுக்கு அது வந்து கண்டிப்பா ஒரு இதுவா கொடுக்கும். சில எக்ஸிட் போல்ஸ் ஒரு மேண்டேட்டோட பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதை விட்டுருவோம். பட் ஜென்ரலாக ஒரு ட்ரெண்டு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, பீகார் போன்ற மாநிலங்களில் மக்கள் வந்து தங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு பயந்ததே கிடையாது. ஓகே, அதுவும் இன்க்ளூடிங் இந்த இபிசி ஷெட்யூல் கேஸ்ட் இவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து பட்டியலினத்தவர்கள்லாம் கேட்டிங்கன்னா சரி வேண்டாமே அப்படின்னு ஒதுங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஊரில் கட்டுப்பாடு பெருசாக இருக்கும் அப்படின்னா. அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப பிரைடோட அதை சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பீகார்லலாம் வந்து நான் இவனுக்கு தாங்க ஓட்டு போட்டேன் அப்படின்னு ரொம்ப இதுவாகவே சொல்லுவாங்க, தைரியமா சொல்லுவாங்க. அதனால வந்து எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் பீகார் போன்ற இடங்கள்ல உங்களுக்கு மக்கள் வந்து ஓப்பனா இருப்பாங்க. அதுல ஒரு மாற்று கருத்துல ஒரு ட்ரெண்டை காமிக்கும் அந்த ஒரு எக்ஸிட் போல் வந்து எந்த விதத்தில் இருக்கு. அது நீங்க வந்து அந்த எக்ஸிட் போல உண்டு எடுக்கக்கூடாது. மற்ற ஒப்பீனியன் போல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அந்த மாநிலங்கள் எந்த விதமான ஒரு 6 மாதங்களுக்கு என்ன நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விதத்தில் நீங்க பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு ட்ரெண்ட் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்க முடியும். அதனால தான் ஃபைனல் நம்பர் எப்போதுமே வந்து கிவ் ஆர் டேக் ஒரு 20 சீட்டு கிட்டத்தட்ட ஒரு வேரியேஷன்ஸ்ல கொடுப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அது ரொம்ப துல்லியமா கருத்து கணிக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5% எப்போதுமே தான் அப்படிதான் இருக்கும். அதனால அந்த ஒரு ட்ரெண்டு தான் நான் பார்க்கிறேன். அந்த ட்ரெண்டில் பார்க்கும்போது தான் அதுக்கப்புறம் ஆவரேஜ் எடுத்து போட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 130 சீட்டு 135 சீட்டு நம்ம பேசுவது வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பீகாரில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சில இது மாதிரி இதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது, ஒரு நுவான்சஸ் இருக்குது.
பெல்வெதர் சீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 பெல்வெதர் சீட் இருக்கு. அந்த 9 பெல்வெதர் சீட்ல ஒரு 7 வரைக்கும் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சீட்டு வந்து கிட்டத்தட்ட 5 சீட்டுக்கு வந்து பிஜேபிக்கும், 2 சீட்டுக்கு வந்து ஜேடிஎஸ்க்கும் ஜேடியுக்கும், 1 ஆர்ஜேடி, 1 வந்து இவங்களுக்கு அதர்ஸ்க்கு போகுது. இதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்கணும், நீங்கள் வந்து சிராக் பாஸ்வானை பற்றி நீங்கள் வந்து ஷபீர்ட்ட பேசும்போது பேசினீங்க. சிராக் பாஸ்வான், மாஞ்சி இருவருமே இந்த கூட்டணியில் ஒன்றா இணைஞ்சு வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனோட, இந்த சென்ஸ் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்கப்பட்டு, அதே ஈக்குவலண்ட்டாக அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த இணக்கப்பாடு இல்லை. ஆர்ஜேடியை தவிர மீதி யாருமே வந்து வேகமாக ஓடவில்லைன்னு தான் பார்க்கிறேன். இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்து ஓவைசியினுடைய கட்சி போன முறையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சீட்ல வந்து நமக்கு 3 பேர் தான். இப்ப கேம் சேஞ்சர்ஸ் பார்த்தோம்னா சிராக் பாஸ்வான், ஓவைசி, பிரசாந்த் கிஷோர் 3 பேர் இந்த முறை ப்ளே பண்ணிருக்காங்களா? யாருடைய ரோல் அதிகம் இதுல? மெஜாரிட்டி ஆஃப் த நான் அதான் சொல்ல வரேன். இந்த இது நீங்க பாத்தீங்க சீமாஞ்சல் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 முதல் 60% இஸ்லாமிய வாக்குகள் இருக்கும்போது ஓவைசி அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20% எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்போசிஷன் அப்படியே ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் ஆகுது. அந்த போலரைசேஷன் ஆகும்பொழுது அங்கே தான், அதனால தான் வந்து முஸ்லீம் வாக்காளர்கள் 20% மேலே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்சியில் என்டிஏனுடைய ஒரு லீடு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து அந்த ரிவர்ஸ் கவுண்டர் போலரைசேஷன் மிகப்பெரிய அங்கே ஓவைசி மிகப்பெரிய தாக்கத்தை மகாகடபதனுக்கு ஏற்படுத்துகிறார். சிராக் பாஸ்வானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆட் பண்றாரு இங்க. ஸோ ஒரு பக்கம் ஓவைசி நெகேட் பண்றாரு, அதாவது விச் இஸ் அகைன் என்டிஏக்கு சாதகமாக, என்டிஏக்கு திருப்பி மறுபடியும் சாதகமாக இங்க வந்து இந்த தலித் வாக்குகளுக்கு பொறுத்த வரைக்கும் சிராக் பாஸ்வான் ஆட் பண்றாரு. ஸோ உங்களுக்கு பிளஸ் அண்ட் பிளஸ், இது மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ். பிரசாந்த் கிஷோர்னுடைய இது நம்ம பார்க்கணும். அது வந்து ஜென்ரலா என்டிஏக்கு ஓட்டுகளை தான் ஒரு பிரிப்பதாக தான் ஓரளவுக்கு டேட்டாலாம் வந்தது. அது அந்த 4%, 5% ஓட்டுல வந்து ஈவன் அது ஒரு 1%, 2% வந்து ஆர்ஜேடியினுடைய மகாகடபந்தன் ஓட்டை எடுத்திருந்தாருன்னா அது ஒன்ஸ் அகைன் சாதகமாக தான் இருக்கும். ஆனால் ப்ரெடாமினண்டா அவர் வந்து என்டிஏக்கு அகெயின்ஸ்டா தான் அவருடைய பிரச்சாரங்கள்லாம் இருந்திருக்கு. ஏன்னா 20 வருஷம் ஆட்சி, நிதிஷ்குமாரனுடைய ஆட்சி, அங்க அதில் கேட்கப்பட்ட இவர் வைத்த வாதங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியே கேள்விக்குறியாக தான் ஆக்கியிருக்கார். அதனால பிரசாந்த் கிஷோர் வந்து என்டிஏனுடைய வாக்குகளை தான் மிகப்பெரிய அளவில் பிளந்திருப்பான்னு தான் பார்க்கிறேன். திரு ஷபீர், உங்களுக்கும் அந்த கேள்விதான். 3 கேம் சேஞ்சர்ஸ் ஆர் ஸ்பாயிலர்ஸ் வீக்கெண்ட், ஆட்டக்குலைப்பர்கள்னு சொல்லலாம். சிராக் பாஸ்வான், ஓவைசி, பிரசாந்த் கிஷோர், இவங்களுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? திரு ஸ்ரீராம் அவர்கள் சொல்வது சிராக் பாஸ்வான், ஓவைசி என்டிஏ கூட்டணிக்கு கொஞ்சம் ஆதரவாக தான் அவங்களுடைய ஓட்டு இருந்திருக்கும். பிரசாந்த் கிஷோர் எடுக்கக்கூடிய வாக்குகள் தான் தெரியல, என்டிஏவா மகாகட்பந்தனுக்கா யாருக்கு லாபம் அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை சிராக் பாஸ்வான் பிளேட் ஸ்பாயிலர். கடந்த முறை வந்து நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னா அது சிராக் பாஸ்வான். கிட்டத்தட்ட 36 இடங்கள்ல பிரச்சனை வந்தது. 36 இடங்கள். இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல நம்ம அதை இது பண்ணோம்னா ஏடிஎம்கேக்கு எப்படி டிடிவி டேமேஜ் பண்ணாரு உங்களுக்கு சவுத் சைட்ல, அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை சிராக் பாஸ்வான் ஏற்படுத்தியார். அப்போ அந்த தவறை இந்த எலெக்ஷன்ல மீண்டும் வந்து ஏற்பட்டு விடக்கூடாது, அந்த இடத்துல அதை சரியா மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப கவனமா இருந்தாங்க. அப்போ அந்த ஓட் கன்சாலிடேஷனை வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு. அதை இந்த எலெக்ஷன்ல சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறேன். இந்த எலெக்ஷன்ல அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி அதை வந்து என்டிஏக்கு சாதகமாக வருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல இருந்த பிரச்சனையை இந்த எலெக்ஷன்ல அதை சரி பண்ணியிருக்காங்க. இந்த ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க எலெக்ஷன் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஏன் நம்ம இந்த இடத்துல பேடா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னா அந்த காரணத்தை அவர்கள் சரி பண்ணியிருக்காங்க. ஓவைசி உடைய தாக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க கடந்த தேர்தலில் ஒன் திங் தட் ஸ்டுட் அவுட் அப்படின்னா எல்லா தேர்தல் முடிவுகள் ஈவன் இஸ்லாமிய இயக்கங்கள் கம்யூனிட்டிஸ் மத்தியிலேயே ஓவைசி வந்து பெரிய அளவில் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நாம ஓவைசி வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரித்ததன் விளைவு
அந்த மகாகட்பந்தன், அதாவது தேஜஸ்வி யாதவுக்கு போக வேண்டிய வாக்குகள் போல அந்த யாதவ் முஸ்லிம் கன்சாலிடேஷன் சொன்ன மாதிரி ஒரு 40% இருக்கு. உங்களுக்கு அந்த சீமாஞ்சல் ஏரியாலாம் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னும் போது அது ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது என்டிஏக்கு சாதகமாக போயிருச்சு அப்படின்னும் போது 2024 தேர்தலில் ரொம்ப கால்குலேட்டடா ரொம்ப கோஆர்டினேட்டடா ஒரு எஃபர்ட் எடுத்து ஓவேசிக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, நீங்க வாக்களிக்க வேண்டியது பிஜேபியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா நாம யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற அளவுல அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிரச்சாரங்களை பண்ணி அந்த வாக்குகளை எடுத்தாங்க. அதே ட்ரெண்ட் இந்த எலெக்ஷன்லயும் ஃபாலோ ஆகும் அப்படின்னு பாக்குறேன். ஒரு சில இடங்கள்ல அந்த கேண்டிடேட்டுடைய ஃபேஸை பார்த்து மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. பட் பெரிய அளவுல ஓவேசி வந்து இந்த எலெக்ஷன்ல வாக்குகளை பிரிப்பார். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்லாமிய சமுதாயமும் புரிந்து கொள்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து பிஜேபியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா நாம வந்து கன்சாலிடேட்டடா நாம வந்து ஒன்னா இருந்து ஒரு கூட்டணிக்கு வாக்களித்தால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னும் போது, பிஜேபியை வீழ்த்த முடியும் அப்படின்னும் போது நம்மளுடைய வாக்குகளை பிரிவதில் அர்த்தம் இல்லை அப்படின்றது அவங்க புரிந்து கொள்கிறார்கள். அந்த பிரச்சாரம் என்பது அங்க கள அளவுல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ 2024ல நாம பார்த்த அதே ட்ரெண்ட் இந்த எலெக்ஷன்லயும் ஃபாலோ ஆகும் அப்படின்னு பாக்குறேன். பட் ஜன்ஸ்வராஜ் கட்சியுடைய வாக்குகள், ஜன்ஸ்வராஜ் எவ்வளவு வாக்குகளை பிரிக்கிறாரோ அவ்வளவும் அது வந்து இட் கேன் கோ ஐதர் வேஸ். ஒரு தொகுதியில நான் ஏற்கனவே சொன்னது போல எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்கு ஒரு தொகுதியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜன்ஸ்வராஜ் அனதர் 3,000 ஒரு 4,000 வாக்குகளை வந்து அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த வெற்றிக்கும் தோல்விக்குமான அந்த மார்ஜினை வந்து அவர் ரொம்ப நேரோ பண்ணிடுறாரு. இட் கேன் பி எனிபடிஸ் கேம். நீங்க 2024ல என்ன வெளியில போன வாக்குகளும் யாருக்கான வாக்குகள் நம்மளால கணிக்க முடியாது. பிரசாந்த் கிஷோர் பிரிச்ச வாக்குகளும் எந்த வாக்குகளும் பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயம் அவருடைய கேம்பெயின்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நிதிஷ்குமாருடைய இமேஜை வந்து அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு. நிதிஷ்குமார் வந்து அவருக்கு வயசாயிருச்சு, அவருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. திடீர்னு பிரதமர் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் போய் பிரதமர் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி பாக்குறாரு. பிரதமரே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னும் போது, பட் ஒரு விஷயம், அதாவது அந்த வளர்ச்சி நாயகன் அப்படின்னு நிதிஷ்குமாரை சுத்தி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து அவருடைய கேம்பெயின்ல உடைச்சிருக்காரு. அப்ப பீகார் நீட்ஸ் நியூ லீடர்ஸ், பீகார் நீட்ஸ் நியூ ஃபேசஸ். பீகாருக்கு புதிய தலைவர்கள் தேவை, பீகாருக்கு புதிய பாதை அப்படின்றது தேவை, புதிய பார்வை அப்படின்றது தேவை அப்படின்ற அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அதே பாணியான பிரச்சாரம் தான் வந்து தேஜஸ்வி யாதவும் பண்றாரு. அதனாலதான் இளைஞர்கள் அவர் பக்கம் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜன்ஸ்வராஜ் பிரிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் என்டிஏவை பாதிக்கின்ற வாக்குகளாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு பர்சனலா என்டிஏவோட ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் தான் வந்து பிரதமர் மோடிக்காக 2014ல கேம்பெயின் பண்ணி அவரை பிரதமர் ஆக்கின ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்கப்புறம் அவரை வந்து பல இடங்கள்ல காம்பன்சேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஜேடியூல கொண்டு போய் அவரை வந்து துணைத் தலைவராக ஜேடியூல அவர் இருந்தாரு, பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது he has an axe to grind. அப்போ அந்த இடத்துல தான் வந்து பிரசாந்த் கிஷோர் ஆப்ரேட் பண்றாரு. சோ அவருடைய வேலையே வந்து முன்பகை சொல்றீங்களா, ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, அவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு இல்லையா. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாக்கு எப்படி திமுகவோட இருந்த ஒரு மோட்டிவ் இருக்கும், அதே மாதிரி நமக்கு இங்க தமிழ்நாட்டிலே அந்த உதாரணங்கள் இருக்கு அப்படின்றதுனால நான் அதை சொல்றேன். அப்ப அந்த மாதிரி ஒரு மோட்டிவோட தான் அவர் அங்க ஒர்க் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவர் சேலஞ்ச் பண்றாரு, பிஜேபியால இவ்வளவு சீட் எடுக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. பட் எங்க பிரசாந்த் கிஷோர் லாஸ்ட் த மொமெண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அவர் அறிவிச்சார் இல்லையா, அந்த இடத்துல he lost the momentum. அப்போ அந்த இடத்துல அவர் அந்த மொமெண்டத்தை லூஸ் பண்றாரு அப்படின்னும் போது இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த மக்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்றாங்களா, இளைஞர்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது இருக்கிறது. நீங்க அப்படியே ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே எலெக்ஷன் சமயத்துல நான் வந்து போட்டியிட மாட்டேன் அப்படின்னா, அப்ப இவர் யாருக்காக பேட்டிங் பண்றாரு அப்படின்ற அந்த கேள்விகளும் அந்த சந்தேகங்களும் வந்து கூடுதலாக அவர் மீது அவரை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு முக்கியமான கேள்வி திரு ஸ்ரீராம், தனியா பிஜேபி பீகார்ல தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதான் ஹிந்தி ஹாட்லாண்ட்ல அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அவங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. அந்த வகையில உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, இதே மாதிரி பீகார்லயும்
நம்ம கிளை பரப்பி வேர் பரப்பி இருக்கணும் அப்படின்றது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு ஆசையா இருக்கு. இப்போ அதை நோக்கி தான் அவங்களுடைய ஒவ்வொரு கட்ட நகர்வும் இருக்கிறதா? எனி டைம் சூனர் அது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல தேஜஸ்வி ஒரு பெரிய ஹேர்டலா இருப்பாரா அந்த இடத்துல? ஐ திங்க் இந்த கேள்வி எப்படின்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கேள்வி. நிதிஷ்குமாருக்கு பிறகு ஜேடியு என்ன ஆகும், அதுல தான் அந்த ஆன்சர் இருக்கு. நிதிஷ்குமாருக்கு பிறகு ஜேடியூல மிகப்பெரிய தலைவர்னு சொல்லக்கூடிய அளவில் யாருமே இல்லைன்னும் போது அந்த பிஜேபி அண்ட் ஜேடியூனுடைய மர்ஜர் ஒரு சாத்தியமாகும், அந்த ஒரு இதுவாகும். எப்படி நீங்க இப்போ ஒடிசால பிஜு ஜனதா தள்ல நவீன் பட்நாயக் அப்புறம் தலைவர்னு சொல்லக்கூடிய அளவு, அதாவது ஒரு அந்த கரிஸ்மேட்டிக் தலைவர் யாரும் இல்லையோ, அப்போ என்னாகும், அது பிஜேபி அங்க அந்த வாய்டை ஃபில் பண்ண. நான் அதான் என்ன சொல்வேன்னா, பிஜேபி இன்னைக்கு பண்ற எலெக்ஷன் ஒர்க்கோ இன்னைக்கு பண்ற கள வேலைகள் எதுவோ இன்னைக்கானது கிடையாது, இன்னொரு 10-20 வருஷத்துக்கு ஆனது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போதுமே அப்படிதாங்க. அதுதானா பீகார்லயும் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா அத்வானி அவர்கள், வாஜ்பாயும் அத்வானி அவர்களும் வேறு விதை விட்டது இப்போ பெனிஃபிட் கொடுத்துட்டு இருக்குன்னு பாக்குற மாதிரி தான். அது ஒரு லாங் டேர்ம் கேமா தான் பாக்குறாங்க. பிளஸ் நிதிஷ்குமார் மேல இருக்கக்கூடிய மரியாதை பிரதமருக்கு, ஏன்னா இது வரைக்கும் 3 தடவை வெளில போயிட்டு வந்திருக்காரு. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6-8 இயர்ஸ்ல 3 தடவை நிதிஷ்குமார் வெளில போயிட்டு உள்ள வந்திருக்காரு என்டிஏக்குள்ள. ஒரு தடவும் ஒரு ப்ராமிஸ் வந்தது. இன்ஃபேக்ட் 2024க்கு முன்னாடி ஒரு நொடி ஸ்ரீராம் மன்னிக்கணும், ஏன்னா நம்ம 123 என்டிஏ முன்னிலை அப்படின்றத பாக்குறோம். 122 இருந்தா அது அந்த மேஜிக் நம்பர் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில இப்ப முன்னிலை நிலவரத்துல என்டிஏ 123 அப்படின்னு வந்திருக்குது. இந்தியா கூட்டணி 80 இடங்கள், ஜன்சுராஜ் 5 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள்ல, அதற்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்டிஏ கூட்டணி முன்னிலை. அப்படி அந்த பிரேக் த்ரூ வந்ததுனால நான் இப்போ அதை ஹைலைட் பண்றேன். நம்ம அது ஒரு முறை பார்த்துடலாம், பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது வந்திருக்கக்கூடிய பீகார் முன்னிலை நிலவரங்கள்: என்டிஏ கூட்டணி 123 தொகுதிகளில் முன்னிலை, இந்தியா கூட்டணி 80 இடங்களில் முன்னிலை, பிற 5 அப்படின்றத பார்க்கிறோம். 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 122 இடங்கள் வெற்றி பெற்றால் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும். அந்த வகையில தற்போது என்டிஏ கூட்டணி 123 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி 80 இடங்கள், ஜன்சுராஜ் 5, மற்றவை 7 அப்படின்றத பார்க்கிறோம்.